மகனே, நீ கன்னிராசியாக இருந்தால் இந்த மே மாதத்தில் ராசி அதிபதியான புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளதால் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பிறரை நம்பி ஜாமீன் கையெழுத்து அல்லது உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். தனஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் வருமானம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தைரியஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடன் இருப்பதால் முயற்சிக்கேற்ப வெற்றி கிடைக்கும். வீட்டின் அருகில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நட்பு பாராட்டுவாய். சுகஸ்தான அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய ராசியை பார்ப்பதால் புதிய வீடு கட்டுவது அல்லது புதிய வாகனம் வாங்குவது போன்ற செலவுகளுக்கு முயற்சி எடுப்பாய். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு காதலித்து வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சத்ருஸ்தானத்திற்குரிய சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரை எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு நீங்கி முன்னேற்றம் காண்பாய். சத்ருஸ்தானத்தில் உள்ள ராகுவால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். களத்திரஸ்தான அதிபதியான குரு பகவான் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் வேலை சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கூட்டு தொழிலில் சற்று முன்னேற்றம் ஏற்படுகின்றது. அஷ்டமஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் உடன் வேலை செய்பவர்களிடம் கவனமாக இருக்கவும். செய்யாத குற்றத்திற்கு உங்கள் மீது பழி சுமத்தி விடுவார்கள். தர்மஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் வலுவாக உள்ளதால் இந்த மே மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு முன்பின் தெரியாத மனிதர்களும் உதவி கிடைக்கும். அதோடு இஷ்ட தெய்வ அனுகிரகத்தால் பல வழிகளில் மேன்மை காண்பாய். கர்மஸ்தான அதிபதியான புத பகவானால் தொழிலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். வேலையில் உள்ளவர்களுக்கு உடன் வேலை பார்ப்பவர்கள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. லாபத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியில் சிறு சிறு செலவுகள் ஏற்படுகின்றன. பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இந்த மாதம் முடிவெடு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. இது உனது குருவின் வாக்காகும்.